ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் தம் பிரியாணி தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் மணிஷ் தம் பிரியாணிக்கு வந்ததே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடையாதுன்ட்டாங்க. உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது, ஒன்லி டேக்அவே தான். சரி, ஓகே, டேக்அவேன்றதுனால சரி ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 10 to 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டிவியில் அந்த மணிஷ் தம் பிரியாணியோட ஆடு வந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரீயாக, இடம் ஃப்ரீயாக இருக்குது. உட்காந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற அளவுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இடம் நீட்டாகவும் க்ளீனாகவும் பக்காவாக ஆம்பியன்ஸோட பக்கா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம உண்மையிலே ரியலாகவே அந்த பொருள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கிடைக்குது. அதனால நான் அதை என்ஜாய் பண்ணி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான பிரியாணி வந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போய் வீட்டில் போய் பிரித்தோன்னா இது வந்து 3 பேருக்கு பத்துமான்னு எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொட்டி போட்டு கூட ஒரு சிக்கன் 65 வாங்கியிருந்தேன், போன்லெஸ்ஸு. நல்லா சூப்பராக இருந்தது. வாங்கி சாப்பிட்டு பார்த்ததுல மணிஷ் தம் பிரியாணிக்கு வந்து நம்ம மார்க் கொடுக்கணும்னா 10ல் ஒரு 7 மார்க் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அதனால ஒரு பைட் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் வந்து மணிஷ் தம் பிரியாணிக்கு 10க்கு 7 மார்க் தான் கொடுக்க போகிறோம். அதனால நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மணிஷ் தம் பிரியாணி வீட்டில் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அங்கே வந்து டேக்அவே மட்டும்தான். நாங்கள் சொல்கிறது எஸ்ஆர்பி டூல்ஸில் இருக்க மணிஷ் தம் பிரியாணி. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். போனீங்கன்னா அந்த வெயிட்டிங் டைம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.